ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்திரீ விறகு பொறுக்கிறதுக்கு எங்க போயிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பட்டணத்தினுடைய லாஸ்ட்ல போயிட்டாங்க, கடைசி போயிட்டான். ஏன் அப்படின்னா, இனி அவங்களுடைய வாழ்க்கையில அந்த எஸ் அப்படின்ற வார்த்தை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேசமெல்லாம் பஞ்சமா இருக்குது. அவங்கள்ட்ட கொஞ்சம் மாவு இருந்துச்சு. அந்த மாவை எடுத்து 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 எல்லாம் செலவு பண்ணி இப்ப என்ன மாவு இருக்கு அப்படின்னா, கடைசி ஒரு அடை சுடுற அளவுக்கு மாவு இருக்கு. அவ்வளவுதான், லாஸ்ட். இதுக்கு மேல இல்ல. அதை சாப்பிட்டுட்டு அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, நானும் என்னுடைய குமாரனும் செத்து போவோம். அவ்வளவுதான், லாஸ்ட் சாப்பாடு. இதுவரைக்கும் நாங்க சாப்பிட்டது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டோம். 3 நேரத்துக்கு 1 நேரம் சாப்பிட்டோம். சில நேரத்தில் நாங்க சாப்பிடாம இருந்தோம். ஏதோ உயிர் வாழ்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருந்தோம். ஆனா இப்போ இந்த கடைசி அடைய நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், இதுக்கு மேல இல்ல, இதுக்கு மேல இருக்குன்றதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. என் கூட இருக்கிற சொந்தங்கள், என் கூட வாழ்றவங்க எல்லாருக்கும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நோ அப்படின்ற வார்த்தை இருக்குது. ஆனா அந்த நேரத்துல தான் கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தில் கர்த்தர் இந்த பஞ்சத்தை நிறுத்துகிற வரைக்கும், 14வது வசனம், ஆமென். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளை இடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதற்கு மூன்றாவதாக நான் ஒரு வார்த்தை வச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் நோ, எல்லாருக்கும் நோ. அந்த ஊர்ல இருக்கிற பணக்காரனுக்கு பானையில மாவு இருக்கான்னு கேட்டா நோ, இல்ல. அங்க அந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்களுடைய பானையில இருக்கான்னு கேட்டா நோ. அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்லப்படுது, நோ, நோன்ற வார்த்தை. ஆனா தீர்க்கதரிசியினுடைய இந்த வார்த்தை அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த தாய்க்கு மட்டும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எஸ் எஸ், பஞ்சம் முடிகிற வரைக்கும் உன்னுடைய கலயத்திலே மாவு குறைந்து போவது இல்லை. ஹல்லேலூயா.